முதுகுவலி சிகிச்சைக்கு திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு சென்ற 2 மாத கர்ப்பிணி பலியானதால் உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுததோடு மருத்துவரிடம் நியாயம் கேட்டு வாக்குவாதம் செய்த ஆதங்க காட்சிகள்தான் இவை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள தோழி கிராமத்தைச் சேர்ந்த சென்டரிங் தொழிலாளி வேல்முருகன் என்பவருக்கும் எடையூரைச் சேர்ந்த அபினா என்பவருக்கும் கடந்த 5 மாதத்திற்கு முன்பு திருமணம் நடந்தது. அபினா 2 மாதம் கர்ப்பமாக இருந்த நிலையில் சம்பவத்தன்று மாலை அவருக்கு முதுகுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு சிகிச்சை எடுத்துக் கொள்வதற்கு திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அபினாவை அவரது கணவர், தாயார், உறவினர்கள் அழைத்து சென்றனர். மருத்துவமனைக்குள் நடந்தே வந்த அபினாவுக்கு சிகிச்சை அளிக்க அங்கு மருத்துவர் பணியில் இல்லாததால் அங்கிருந்த செவிலியர்கள் செல்போன் மூலம் மருத்துவரை தொடர்பு கொண்டு அவர் கூறியபடி மருத்துவம் பார்த்ததாக கூறப்படுகிறது. இதனால் அபினாவின் உடல்நிலை மோசமடைந்ததால் உடனடியாக மருத்துவரை வரவழைத்திருக்கிறார்கள். அங்கு வந்த மருத்துவர் பூஜா அபினாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை சம்பந்தமாக கேட்டறிந்து மாற்று சிகிச்சை மேற்கொண்டதாகவும் சிறிது நேரத்தில் அபினா இறந்து விட்டதாகவும் மருத்துவர் பூஜா உறவினர்களிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து அரசு மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட தவறான சிகிச்சையாலும் மருத்துவர் தாமதமாக வந்து சிகிச்சை மேற்கொண்டதாலும் கர்ப்பிணி பெண் அபினா உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனை ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்தனர். உடனடியாக அங்கு வந்த காவல்துறையினர் வாக்குவாதம் செய்தவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். நள்ளிரவில் மருத்துவமனையை முற்றுகையிட்ட உறவினர்களிடமும் பேச வந்த காவல்துறை அதிகாரிகளிடமும் விளக்கமளிக்க வந்த மருத்துவர்களிடமும் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அபினாவின் உயிரிழப்பில் உள்ள சந்தேகத்தை அறிய அபினா உடலை பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நாங்க அழைச்சிட்டு வந்தது முதுகுவலி அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைச்சிட்டு வந்தது. இவங்க பார்த்தப்போ என் பொண்ணை கொண்டு விட்டாங்க. என்ன இன்ஜெக்ஷன் போட்டாங்க, என்ன பண்ணாங்க, எந்த ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலும் என்ன பண்ணாலும் ப்ராப்பராக நாங்கள் 3 பேர் 4 பேர் வெளில நிற்கிறோம்ல, எங்கிட்ட அவங்க கேட்கணும்ல. இதாட்டம் இந்த இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், இதாட்டம் போட்டால் இதாட்டம் இன்ஃபெக்ஷன் ஆகும், போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும்ல. அவங்க எதுவுமே கேட்கல. எதுவுமே கேட்காம அவங்களே என்னென்ன இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னு போட்டுட்டு இறந்ததுக்கு அப்புறம் வந்து இதாட்டம் சொல்கிறாங்க, இறந்து போட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனது மகள் எங்களுடன் நடந்துத்தான் மருத்துவமனைக்கு வந்தார். நாங்கள் ஆம்புலன்ஸில் அழைத்து வரவில்லை, முதுகுவலி என்று தான் கூட்டி வந்தோம். இப்போது மருத்துவமனையில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறுகிறார்கள். எனது மகள் அபினா மரணம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அவரது தாய் அமுதா வேண்டுகோள் விடுத்தார். டாக்டரெல்லாம் வந்தப்பா நர்ஸு தான்ப்பா பார்த்தாங்க. நான் அப்படியே கேட்டப்பா, ஃபோன் பண்ணிக்கிட்டு டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டே ஒன்று பண்ணினாங்கப்பா. ஐயோன்னு பொண்ணை கொண்டு விட்டேன்ப்பா. பொண்ணு அடிச்சுக்கிட்டு தான்ப்பா கேட்டாங்க. மறுபடியும் தான்ப்பா டாக்டர் வந்தாங்க. என் பொண்ணை கொண்டு விட்டாங்களே, நான் கொண்டு விட்டாப்பா, என் பொண்ணு கொண்டு விட்டாப்பா, நான் கொண்டு விட்டப்பா, என் பொண்ணு. அபினாவின் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து மருத்துவமனை தரப்பில் எந்த ஒரு முறையான விளக்க அறிக்கை ஏதும் தெரிவிக்காத நிலையில் உயிரிழந்த கர்ப்பிணி அபினாவுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பே நுரையீரல் மற்றும் இதயம் சம்பந்தமாக சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அதன் காரணமாக மீண்டும் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் போலீசாரிடம் மருத்துவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது.
இதன் தொடர்ச்சியாக திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அபினா உயிரிழக்க காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதற்கிடையே பெண்ணின் கணவர் அளித்த புகாரை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் இந்த சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருத்துறைப்பூண்டி செய்தியாளர் ஐயப்பன் மற்றும் ரவி.